ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 3, 2025. இன்று ஜனவரி 3ஆம் நாள். கண்கள் விழித்ததுமே நினைவு செய்வோம், எனது பாபாவை போன்று உயர்ந்தவர் வேறு யாரும் இல்லை, மேலும் என்னை போன்ற அதிர்ஷ்டசாலியும் வேறு யாரும் இல்லை. எழுந்ததுமே நாம் பிரபுவிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய பிராப்திகளை நினைவு செய்வோமானால், எழுந்ததுமே நமது இனிமையான பாபாவிடம் நாம் உரையாடல் செய்வோமானால், நமது அமிர்த வேளை யோகம் மிக உயர்ந்ததாக ஆகிவிடும். மேலும் அதன் தாக்கம் முழு நாளிலும் இருக்கும். ஜனவரி மாதம் நம் அனைவருக்கும் வரம் போன்ற மாதமாகும். இன்று 3ஆம் நாள். பாபாவிடம் வரங்களை பெற்றுக்கொண்டே இருப்போம். மேலும் விசேஷமாக தனிமையை ஒதுக்கி சுய சிந்தனை செய்வோம். எனது வாழ்க்கையின் லட்சியம்தான் என்ன? தனக்குத்தான் பேசிக்கொள்வோம். நான் எதற்காக பாபாவிடம் வந்திருக்கின்றேன்? நான் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேனா? மேலும் தனக்குத்தான் உறுதியோடு ஒரு எண்ணம் வைப்போம். ஜென்ம ஜென்மங்களாக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று மனதில் ஆசை இருந்ததோ அதனை இப்போது நிறைவேற்றி கொள்ள வேண்டும். பகவானே நமக்கு அனைத்தையும் கொடுக்க வந்திருக்கிறார். அவரிடமிருந்து நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் 84 பிறவிகளின் விளையாட்டை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும்போது நமக்கு அதிருப்தியோ வருத்தமோ இருக்கக்கூடாது. நாம் ஆஹா பாபா, ஆஹா ஆஹா எனது அதிர்ஷ்டமே, ஆஹா பாபாவிடமிருந்து நான் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு விட்டேன் என்று ஆனந்தமாக பாடியபடி வீட்டிற்கு செல்ல வேண்டும். இவ்வாறு தனிமையில் அமர்ந்து சிந்தனை செய்வோம். மேலும் நாமே சுயத்திற்கு லிஃப்ட் கொடுப்போம். தன்னைத்தான் முன்னேற்றிக் கொள்வோம். தனக்குத்தானே ஆசிரியராகி விடுவோம். இந்த காலகட்டம் அதிர்ஷ்டசாலியான ஆத்மாக்களுக்கு தான் கிடைக்கிறது. பரம சௌபாகியசாலியான ஆத்மாக்களுக்கு தான் பிரபுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கிறது. இதனை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்வோம். நான் இந்த உடலை விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். நான் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் பரிஷ்தா ஆவேன். நான் வரதானி ரூபத்தில் பாபாவின் சேவைகளை செய்து முடிக்க வேண்டும். இன்று அவ்வாறு வரதானி ரூபத்தில் சேவை செய்வதற்கு கவனம் செலுத்துவோம். மக்கள் பல தடைகளோடு நம்மிடம் வருவார்கள். நீங்கள் எங்களது தடைகளை அழித்து விடுங்கள் என்பார்கள். துக்கம் நிறைந்த ஆத்மாக்கள் எங்களது துக்கங்களை அழித்து விடுங்கள் என்று கூறுவார்கள். நீங்கள்தான் எங்களது இஷ்ட தெய்வங்கள் என்பார்கள். எனவே நாம் நமது இஷ்ட தெய்வ சொரூபத்தில் நிலைத்திருந்து பாபாவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தடைகளை அழிப்பவராக என்ற வரத்தினை வெளிப்படைய செய்து அதனை நினைவிற்கு கொண்டு வந்து அந்த வரத்தினை ஆக்டிவேட் செய்து நாம் அனைவரது தடைகளையும் அழிக்க வேண்டும். இந்த சேவையினை நாம் தொடங்கிவிட வேண்டும். நம் முன்னிலையில் பலவிதமான மனிதர்கள் வருவார்கள். நாம் அவர்களுக்கு திருஷ்டி கொடுப்போம். அவர்களை ஆத்மாக்களாக பார்த்தபடி அவர்களுக்காக வரங்களை வழங்குவோம். அதன் விளைவையும் பார்ப்போம். மிக அழகான ரிசல்ட் நமக்கு கிடைக்கப்பெறும். எனவே இன்று முழு நாளும் மௌனத்தை கடைபிடிப்போம். ஆழமான அமைதியை அனுபவம் செய்வோம். எத்தனை அழகான தருணம் நம்மிடம் வந்திருக்கிறது. பகவான் நம் மீது திருப்தி அடைந்திருக்கிறார். அவரிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான தங்கமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதனை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. எனவே இன்று முழு நாளும் நாம் பயிற்சி செய்து கொண்டே இருப்போம். 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைகிறது. நாம் எவ்வாறு சத்யுகத்தில் வந்தோம், அங்கு நாம் என்னவாக இருந்தோம், அதனை நன்றாக காட்சிப்படுத்தி பார்ப்போம். பின்னர் கணங்கள் கடந்தன, தினங்கள் கடந்தன, மாதங்கள் கழிந்தன, வருடங்கள் கழிந்தன, யுகங்களும் கழிந்தன. நாம் கலியுகத்தின் கடைசிக்கு வந்துவிட்டோம். இப்போது நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அங்கே சாந்தி தாமத்திற்கு சென்று அமர்வோம். சாந்தி தாமத்தின் ஆழமான அமைதியை அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.